கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 27/6/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். The righteous fall 7 times to rise again. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திரும்ப எழ செய்யும் தேவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகமானது மனிதனுடைய வீழ்ச்சியை பார்க்க விரும்புகிறது. ஒரு மனிதன் வாழ்ந்து வருவதோ, அல்லாவிட்டால் எழுந்து நிற்பதோ, அல்லாவிட்டால் ஆசீர்வாதத்தில், ஆவிக்குரிய ஜீவிதத்தில், பொருளாதாரத்தில் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். மேன்மைப்படுத்தப்படும் பொழுது அவனுடைய வீழ்ச்சியை பார்ப்பதற்கு தான் உலகம் விரும்புகிறது. ஒருவேளை இவ்விதமாய் சொல்லுவோம், ஒரு பிஸ்னஸில் நல்ல நிலைமையில் ஒரு மனிதன் எழுந்து வருகிறான் என்று சொன்னால், போட்டியினாலும், பொறாமையினாலும், வாதினாலும், வஞ்சகத்தினாலும், சூதினாலும், தந்திரங்களினாலும் அந்த மனிதனை எப்படி கீழே விழத்தள்ளலாம், அவனுடைய பிஸ்னஸ் எப்படி கீழே விழுந்து போகும், எந்த சந்தர்ப்பத்தில் விழுவான், எந்த சூழ்நிலைகளிலே அவன் சிக்கலுக்குள்ளே மாட்டுவான். நம்மெல்லாம் இப்படி பண்ணிட்டான், நம்முடைய வியாபாரத்தை அவன் நிறுத்தி போட்டான். அவர்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலும் அவனுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமையினாலே விதமான வார்த்தைகளை மனிதர்கள் பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பிஸ்னஸில், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு மனிதன் எழும்பி தேவனுக்காய் வல்லமையாய் பயன்படுகிறான் என்று சொன்னால், அவனை பார்த்து அநேகர் பொறாமை கொண்டு, ரொம்ப தான் ஆடுறான், ரொம்ப தான் பண்ணுறான், எப்போ விழுவா பாரு அப்படின்னு சொல்லி மனிதர்கள் தங்களுடைய வார்த்தைகளினாலே அநேகரை விழ செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ, அவர்கள் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களோ இரத்தத்தால் கழுவப்படாதவர்களோ, எல்லாருடைய எண்ணங்களும் இப்படித்தான் இருக்கிறது. ஒருவேளை திருச்சபைகளுக்குள்ளும் இப்படித்தானா அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதன் கர்த்தருக்காய் பிரகாசிக்கும் பொழுது மற்றவர்கள் மேல் பொறாமை கொண்டு உன்னுடைய வீழ்ச்சியை பார்க்க விரும்புகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நான் உன்னை எழச் செய்கிற தேவன் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 37:24 சொல்லுகிறது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆம், தேவன் விழுந்து போன சூழ்நிலையில் ஒருவேளை அந்த வார்த்தைகளை கேட்கிற, ஒருவேளை அது நீங்களாக கூட இருக்கலாம். விழுந்து போன சூழ்நிலைகளிலே நீங்கள் எப்படி வேணாலும் விழுந்திருக்கலாம். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும். நாம் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, நம்முடைய தவறுகளினாலோ பலகீனத்தினாலோ எப்படியோ விழுந்து போயிருக்கலாம். ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய கையினாலே உங்களை மறுபடியுமாய் தூக்கி எடுத்து நிறுத்துவாராக. மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். எந்த மனிதனுடைய உதவிகள், ஆதரவுகள் இல்லாமல் போனாலும் சரி, கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருப்பதற்கு நல்லவராக இருக்கிறார். ஒருவேளை ஒரு மனிதன் வீழ்ந்து போனால் அவனுடைய வீழ்ச்சி கண்டு சந்தோஷப்பட்டு செய்தான், அனுபவிக்கிறான் என்று சொல்லி உடனடியாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் பேச தூண்டும். ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. ஏசாயா 52:2 சொல்கிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எபேசியர் 5:14 சொல்கிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை, வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, அருமையான மகன், மகா, அம்மா, ஐயா, சகோதரனே, சகோதரி, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒருவேளை பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, விழுந்து போன நிலைமையிலே காணப்படுகிறீர்களா? ஒருவேளை வேதனைகளினாலும் துக்கத்தினால் விழுந்து போனீர்களா? இல்லாவிட்டால் பொருளாதாரத்தில் விழுந்து போனீர்களா? இல்லாவிட்டால் உங்களுடைய பலகீனத்தினாலே, பாவங்களினாலே விழுந்து போனீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் உங்களை கீழே விழத்தள்ளி இருக்கிறார்களா? ஒரு காலத்தில் நான் கர்த்தருக்காய் பிரகாசித்தேன், இப்பொழுது நான் விழுந்து போன நிலைமையில் இருக்கிறேன். சகோதரா, கவலைப்படாதீங்க.
கர்த்தர் உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். அவருடைய கரத்திற்குள்ளே ஒப்பு கொடுங்கள். உங்களை வேறே பாண்டமாக மறுபடியும் வணைவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை உருவாக்குவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு வீழ்ந்து போனதை குறித்து சந்தோஷப்படுகிற கண்களுக்கு முன்பதாக ரீகா தீனமா சியாந்தரா தேவனாய் கர்த்தர் மறுபடியுமாய் உங்களுடைய தலையை உயர்த்துவதற்கு நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். நாம் இணைந்து ஜெபிப்போமா? நான் ஒருவனாக மாத்திரமல்ல, நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து செய்யுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் எங்களுக்காய் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு தரம் அல்ல, 2 தரம் அல்ல, 7 தரம் விழுந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மறுபடியுமாய் அவனை எழச் செய்வதற்கு, திரும்ப நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்து என் தேவனே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தைகள் எனக்காகவே சொல்லப்பட்டது, என்னுடைய ஆறுதலுக்காகவே பேசப்படுகிறது என்று யாரெல்லாம் எண்ணி என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை தேவ பிள்ளைகளையும், அது சிறுவனாக இருக்கலாம், சிறுமியாக இருக்கலாம், வாலிப பிள்ளையாக, வாலிப சகோதரனாக இருக்கலாம், அல்லாவிட்டால் நடுத்தர வயதில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லாவிட்டால் தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து சோர்ந்து போய் இலக்கரித்து போய் ஏதோ ஒரு விதத்தில் விழுந்து போன நிலைமையில் இருக்கிற பரிசுத்தவான்களாகவும் இருக்கலாம். எல்லாரையும் கர்த்தர் நிலை நிறுத்துவதற்கு எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் நல்லவராய் இருக்கிறபடினால் ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தூக்கி நிறுத்த உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி சமர்ப்பித்து மறுபடியும் எழும்பி பிரகாசிக்க செய்ய கர்த்தர் நல்லவராயிருப்பீராக. எங்கள் தேவன் அவ்விதமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமன். நேற்று கேள்வியும் பதிலும். நீ நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன? யாரிடத்தில் சொன்னது? ராப்சேக் என்பவன் எலியாக்கிம் செப்னா யோவாக் என்பவரிடம் எசேக்கியாவுக்கு சொல்ல சொன்னது. 2 ராஜாக்கள் 18:19. இந்த நாளுக்கான கேள்வி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.